வெயில் மண்டைய பொளக்குது. வெளிய தலையே காட்ட முடியலன்னு புலம்பிட்டு வரோம். விஞ்ஞான வளர்ச்சி செயற்கையாக கிடைக்கக்கூடிய ஏசி காற்றின் பக்கம் நம்மை நகர்த்தினாலும் மரங்கள் வளர்த்து இயற்கையான காற்றை அனுபவிக்க தயங்குகிறோம். மரம் வளருங்கள், மழை பெறுங்கள் என்று அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் வனப்பரப்பை அதிகரிக்க எந்தவித முன்னேற்பாடுகளையும் உறுதியாக செய்வதாக தெரியவில்லை. மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்க தனி மனிதன் முன்னெடுத்தால் ஓராண்டுக்கு அதிகபட்சம் 500 முதல் 1000 மரக்கன்றுகள் வைக்க முடியும். ஆனால் இந்த அரசு நினைத்தால் ஓராண்டில் 1 கோடி மரக்கன்றுகள் வரை நட்டு பராமரிக்க முடியும். மக்களின் சிந்தனைக்கு மட்டுமல்ல, அரசின் கவனத்திற்காகவும் சமூக வலைதளங்களில் பரவும் பதிவு இது. கொஞ்சம் கேளுங்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 12,618 ஊராட்சிகள் உள்ளன. ஒவ்வொரு கிராம ஊராட்சிகளிலும் குறைந்தது 5 குக்கிராமங்கள் இருக்கும். அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் 100 நாள் திட்டம் எனப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிவோர் மூலம் மாதம் 1 செடி மட்டுமே நட்டு பராமரித்து வந்தால் போதும், நமது கிராமங்கள் பசுமை கிராமங்களாக மாறிவிடும். எடுத்துக்காட்டாக 12,618 கிராம ஊராட்சிகளில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் குறைந்தபட்சம் 50 பேர் பணிபுரிகிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். இவர்கள் ஒரு மாதம் தலா 1 மரக்கன்று நட்டால் 12,618 கிராமங்களில் அதன் எண்ணிக்கை 6,30,900 ஆகும். இதே போல 12 மாதங்களுக்கு கணக்கிட்டால் 75,70,800 மரக்கன்றுகள். இதில் ஒரு நபருக்கு ஆண்டுக்கு 12 மரக்கன்றுகள் மட்டுமே பராமரிக்க வேண்டியது வரும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிட்டு மரக்கன்றுகள் நட்டு பராமரித்தால் கற்பனை செய்ய முடியாத எண்ணிக்கையாக பெருகிவிடும். இது மட்டுமின்றி 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் உள்ளன. இங்கு மரங்களின் எண்ணிக்கை சொற்ப அளவிலேயே உள்ளன. இங்கு வசிக்கும் மக்களிடம் அரசு பல வகைகளில் வரிகளை வசூலிக்கிறது. ஆனால் மரம் வளர்க்க வசதி உள்ளோர் மரம் வளர்த்தால் வரிச்சலுகை வழங்கி மரம் வளர்ப்பை ஊக்குவிக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை என ஜூலை மாதம் முதல் ஜனவரி வரை மழை காலங்கள். இந்த காலங்களில் மரக்கன்று நடவு செய்து ஓராண்டு காலம் பராமரித்தால் போதும். பின்னால் மரங்கள் வேர்களில் சேமித்து வைத்துள்ள ஈரத்தன்மையால் தானாகவே வளர்ந்துவிடும். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து நமக்கும் கால்நடைகளுக்கும் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை தவிர்க்கலாம். அடிக்கிற வெயில பார்த்தாவது ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு எண்ணம் நமக்கு வரணும். இயற்கை நமக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நாம தாங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சுட்டரிக்கும் வெயிலாவது இந்த அரசையும் மனிதர்களையும் தட்டி எழுப்பட்டும்.